வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நல்லவன் டிவி. கடந்த ஒரு வருஷமா நடிகர் அஜித்தின் எந்த படமுமே வெளியாகாமல் இருந்தது அவருடைய ரசிகர்களுக்கு மிகுந்த ஏமாற்றத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில ரசிகர்களை உற்சாகப்படுத்தும் விதமா சமீபத்தில் சத்தமே இல்லாமல் விடாமுயற்சி படத்தோட ட்ரெய்லரை வெளியிட்டாங்க. அப்டேட் இல்லாமல் வெளியானதால் சிலருக்கு இந்த ட்ரெய்லர் வெளியானதே தெரியல அந்த சமயத்தில். மேலும் நிச்சயமா படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அந்த ட்ரெய்லர்லேயே மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாங்க. இந்த நிலையில அஜித்தின் அடுத்த லைனப் பற்றி முக்கியமான அப்டேட் வந்திருக்குது. இன்னும் 10 நாள் ஷூட்டிங் விடாமுயற்சி படத்துக்காக அஜித் ஒதுக்க போறாரு. அதற்கப்புறம் குட் பேட் அக்லி படத்தோட விடுபட்ட காட்சிகளின் படப்பிடிப்பு நடைபெற இருக்குது. இதை தொடர்ந்து கார் ரேசிங்கில் கவனம் செலுத்த போறாரு நடிகர் அஜித். ஆனா அதற்காக படம் நடிக்காமல் இருக்க போவதில்லை. தன்னை அடுத்ததாக பேன் இண்டியா நடிகராக அப்கிரேட் பண்ண திட்டமிட்டிருக்காரு நடிகர் அஜித். அதற்காக வேலைகளையும் இப்போதே ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லலாம். நடிகர் அஜித் குட் பேட் அக்லி படத்தில் நடித்து முடித்த பிறகு பிரசாந்த் நீல் இயக்கத்தில் உருவாகும் KGF 3 படத்தில் நடிக்க இருக்கிறாரு. அந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் யஷுடன் சேர்ந்து நடிக்க போறார் அப்படின்னு சொல்லலாம். இந்த KGF 3 படத்தை தொடர்ந்து பிரசாந்த் நீல் இயக்கத்தில் அஜித் ஹீரோவாக ஒரு படத்தில் நடிக்க போறாரு. இந்த தகவல் ரசிகர்களிடம் மிகப்பெரிய ஹைப்பை ஏற்படுத்தி இருக்குது. அஜித்தை பொறுத்த அளவில் அவருக்கு தமிழ்நாட்டில் பெரிய வரவேற்பு இருந்தாலும் இந்திய அளவில் அந்த அளவுக்கு வரவேற்பு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அதை உயர்த்தும் நோக்கத்தில் இந்த முடிவை அஜித் எடுத்திருக்காரு. ஒரு வருடம் படம் ரிலீஸ் ஆகாமல் இருந்ததால ரசிகர்கள் அடைந்த ஏமாற்றத்துக்கு ஒரு ஆறுதல் பரிசா இது நிச்சயமா இருக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. கண்டிப்பாக அஜித் நடிக்கக்கூடிய அடுத்தடுத்த படங்கள் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஹிட் ஆகும் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. இது குறித்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.